சக்ஸஸ் அடைஞ்ச எல்லா மனுஷங்களும் ஒரே ஒரு விஷயத்த எல்லாரும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. அது அப்படின்னா அதுதான் டிசிப்ளின். நம்ம லைஃப்பில் டிசிப்ளின் இருந்தால் தான் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி நம்ம சக்ஸஸாக நம்மளோட க்ரோத்தை யாருனாலையும் தடுக்க முடியாத ஒரு இதுக்கு நம்ம இருக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசிப்ளின்னா என்ன, அதை எப்படி நம்ம க்ரோ பண்ணிக்கிறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சில வீடியோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மனசு சொல்லாத நேரத்தில் நம்மளோட கோலை நோக்கி நம்ம செயல்படுறது அப்படிங்கிறது தான் வந்து டிசிப்ளின். காலையில் எந்திரிச்சு எக்ஸசைஸ் செய்யணும், ஏர்லியராக எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி மனசு சொல்லுது. ஆனால் கொஞ்சம் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டயர்டில் அப்படியே படுத்துகிறோம். இந்த மாதிரி டைமில் தான் எது வந்து சக்ஸஸ் ஆகுது, நம்ம மனசா இல்லை கோலா அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது. நம்ம எந்த ஆப்ஷனை எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறும். நம்ம தூங்குறோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் தூங்கிட்டு தான் இருக்க போகுது. இல்லை என்னோட கோலை நோக்கி நான் போக போகிறேன், நான் வாட் டைம் டேபிள் படி நான் இது நடப்பேன் அப்படின்னா அது வந்து டிசிப்ளினில் வந்துடும். ஸோ டிசிப்ளின் அப்படிங்கிறது நம்ம கோலை நோக்கி போகிறது தான். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் டிசிப்ளின் இம்பார்ட்டன்ட், ஏன் இப்போ இருக்கிற லைஃப் நல்லா தான் எனக்கு இருக்கேன், இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ஜாலியாக காலையில் எந்திரிக்கிறேன், தூங்குறேன், சாப்பிட்றேன், குழந்தைகளை அனுப்புகிறேன், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறேன், கொஞ்சம் வேலைகளை பார்க்குறேன், எனக்கு நல்லா தான் இருக்கேன், பெரிய சக்ஸஸ் எல்லாம் எனக்கு எதுவும் வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சா அப்படியெல்லாம் கிடையாது. ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து திசை மாறி போன படகு மாதிரி தான். அது நகரும், ஆனால் எங்கே போகுது எப்படி போகுது அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஆனால் ஒழுக்கத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு கோலை நோக்கி நம்ம இந்த படகு போயிட்டே இருக்கும். நம்ம போகிற போக்கில் தான் போகும், கண்ட பாக்கில் போகவே போகாது. சரி, அந்த ஒழுக்கம் என்ன நம்மளுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டால் கன்சிஸ்டன்சி, டைம் மேனேஜ்மெண்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஓகேங்களா? கன்சிஸ்டன்சியாக நம்ம இருப்போம், டைம் மேனேஜ் பண்ணுவோம், கான்ஃபிடென்ட்டும் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மளுக்கே இருக்கும். ஒழுக்கங்கிறது எல்லாமே ஒரு ஸ்மால் ஆக்ஷனாக இருந்தாலும் அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை நம்மளுக்கு கொடுத்துரும். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா ஐடியாஸ் இருக்கும், பிளான்ஸ் இருக்கும், கன்சிஸ்டன்சி நம்மக்கிட்ட இருக்காது. இது வந்து நம்ம கோல்லேருந்து தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கும். சில நேரத்தில் பாருங்கள், பலர் நிறைய டயட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸ்டடீஸ்க்காக ஷெட்யூல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சா அது வெறும் 3 நாள் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட டிசிப்ளின் இல்லை, கன்சிஸ்டன்சி இல்லை. மோட்டிவேஷனுக்கும் டிசிப்ளினுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மோட்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ண தான் வைக்குமே தாண்டி டிசிப்ளின் தான் அதை வந்து கண்டினியூ பண்ண வைக்கும். ஸோ டிசிப்ளினை இப்போ எப்படி வளர்த்துக்கிறது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, டிசிப்ளினாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், இப்போ அதை எப்படி வளர்த்துக்கலாம். ஸோ டிசிப்ளினில் வளர்த்துக்கிறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கோல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இப்போ பார்த்த உடனே ஓகே நாளையிலேருந்து நான் 3 மணிக்கு எந்திரிச்சிருவேன், நான் 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவேன், இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லி நல்லா கிச்சனு ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா 2 நாளில் டயர்ட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ 7 o'clock எந்திரிக்கிறீங்கன்னா நான் 6:30க்கு எந்திரிக்க போகிறேன், 6 o'clock எந்திரிக்க போகிறேன்னு ஒரு சின்ன சின்ன கோல் மட்டும் இதை ஒரு 21 days ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அது ஒரு ஈஸியாயிரும். நெக்ஸ்ட் ஒரு கோல் ஆட் பண்ணும்போது அது பெரிய உங்களுக்கு ஒரு பேர்டனாக தெரியாது, அது மட்டும் இல்லாமல் ரிஸ்காகவும் இருக்காது. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை நீங்களே வந்து ஒரு ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறது. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் என்ன நல்லா பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு ஷெட்யூல் பண்ணி வைக்கிறது. அதாவது டு டூ லிஸ்ட் போட்டு வைக்கிறது. மார்னிங்லேருந்து வேக்கப்லேருந்து ரெஸ்ட்டு, ஃபேமிலி, ஸ்லீப்பு எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் எப்படி செட் பண்ணணும். 10 மணிக்கு தூங்கணும், 11:30 1 மணி வரைக்கும் நான் ஃபோனு டிவின்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா 10 மணிக்கு தூங்கணும்னு நினைக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு அதை செட் பண்ணுங்கள். நைட்டு ஏர்லியராக தூங்கினா தான் மார்னிங் நேரத்தில் எந்திரிக்க முடியும். ஸோ மார்னிங் நேரத்தில் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது நைட்டு நம்ம தூங்குறத பொறுத்து தான் அமைய போகுது. இதுலேயே டிப் நம்பர் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும், சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசிப்ளினுக்கு மிகப்பெரிய எதிரி. ஒரு நாள் 1 மணி நேரம் மட்டும்தான் நான் ஃபோன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோ ஃபோன் ஜூன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மேலேயே உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து
ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம என்னன்னா, ஒரு கான்ஃபிடென்ட்ட உங்களுக்கு குடுக்கும். 4த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணணும்னு இப்ப நெனைக்கிறீங்க. இந்த மாரி சில விஷயங்கள். அத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உங்கள நாளைக்கு பார்த்தா கேட்பாங்க. இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணியா? இதெல்லாம் இது பண்றாங்கும்போது நமக்கு ஒரு பயம் வந்துரும். ஓகே நம்ம அவங்ககிட்ட சொல்லிட்டோம். அதுக்காகவாவது அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இது கொஞ்சம் பிரஷரா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா இது கொஞ்சம் நல்ல பிரஷர் தான். அவங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில மறைமுகமா ஹெல்ப் பண்ற மாரி இருக்கும். இதுலயே 5த் டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க கன்சிஸ்டன்சியா இருந்தா, உங்களோட உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ரிவார்ட் வந்து நீங்க குடுத்துக்கலாம். ஒரு கப் காஃபி அப்படிங்கிறது, 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் எடுத்துக்கிறது. இந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு நீங்க செஞ்சுக்கும்போது, அந்த மனசு டிசிப்ளின பாசிட்டிவா அசோசியேட் பண்ணும். 5த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிசிப்ளினோட பலன் என்ன? ஓகே. இதெல்லாம் பண்ணுனா எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டா, நம்ம நேரத்த மதிக்க லேர்ன் பண்ணிப்போம். அது மட்டும் இல்லாம மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போது நெறைய ஐடியாஸ் கிடைக்கும். நெறைய வொரி பண்ணிட்டு இருந்த விஷயமெல்லாம் நமக்கு வந்து ஒண்ணுமே இல்லாத மாரி தெரியும். அது மட்டும் இல்லாம கடினமான விஷயங்கள் கூட நிதானமா ஹேண்டில் பண்ற ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். சக்சஸோட பாத் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். நமக்கு கண்கூட தெரியும். ஓகே நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படிதான் போகப்போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிய ஸ்டார்ட் ஆகும். ஒழுக்கமானவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அவிங்க இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. ஓகே. நீங்க அதாவது இம்ப்ரெஸ் பண்ண போறீங்களா? இல்ல இன்ஸ்பயரா இருக்க போறீங்களா? அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து எவ்வளவோ மோட்டிவேட் வீடியோ பார்த்தாலும், என்னதான் வந்து பத்தவங்க பக்கத்துல இருக்கிறவங்க உங்கள புஷ் பண்ணுனாலும், நீங்க முயற்சி செய்தால் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கும். அப்படி இல்லாம எனக்கு எதுவுமே கிடைக்கல, எனக்கு எதுவுமே இல்ல, மத்தவங்கலாம் சும்மா ஆடிட்டு வீடியோ போடுறாங்க. ஆனா, அவங்களுக்கெல்லாம் நல்லா காசு சம்பாதிக்கிறாங்க. எனக்கு திறமை இருந்தும் நாம் சம்பாதிக்கிறது இல்லைன்னா, அந்த திறமைக்கு நீங்க என்ன பண்ணுனீங்க? அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நீங்க கேளுங்க. நீங்க நோட் பண்ணுங்க. நீங்க என்னெல்லாம் அதுக்காக ரிஸ்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு விஷயம் ஈஸியா கிடைக்கவே கிடைக்காது. அதுக்காக நம்ம வந்து நெறைய எஃபோர்ட் போடணும். அதுவும் சந்தோஷமா ஒரு எஃபோர்ட் போடணும். நமக்கு ஒரு ஃபீல்டு புடிக்குதுன்னா, அதை எவ்வளோ தோல்வி வந்தாலும் சரி, திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். விவசாயத்துல எவ்வளோதான் தோல்வி வந்தாலும், ஆனா அந்த விவசாயத்தை விட்டு நெறைய மனுஷங்க வெளிய வர்றதே கிடையாது. ஏன்னா, தே லவ்ட் தட். ஸோ, நாமளும் ஒரு விஷயம் புடிச்சது அப்படின்னா, நமக்கு நம்மளோட எஃபோர்ட் குடுத்துக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா நம்மளுக்கு சக்சஸ் தேடி வரும். 6த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சக்சஸுக்கும், கோலுக்கும் மிகப்பெரிய பாலம் அப்படிங்கிறது வந்து டிசிப்ளின் தான். ஸோ, நம்ம மனசு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெம்ப்டேட் ஆகும். அந்த மாரி டைம்ல, இல்ல நான் இதுதான் என்னோட கோல். நான் இத நோக்கி தான் போகப் போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அந்த அந்த ஹேபிட் வந்து உங்கள பில்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கும். நல்ல மனுஷனா பில்ட் பண்ணி போய்க்கிட்டே இருக்கும். நெறைய சக்சஸ உங்ககிட்ட கொண்டு வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ, இதெல்லாம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றேன். லாஸ்ட் 7 மந்த்தா நான் நெறைய வித்தியாசங்கள என்னோட லைஃப்ல நான் பார்த்துருக்கிறேன். ஸோ, அதுக்காக நான் உங்ககிட்ட இந்த விஷயம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒழுக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் இதெல்லாம் கடைபிடிக்க கஷ்டமா இருக்கும். ஆனா, இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப் வந்து ஒரு கோல்டன் பாத்ல போயிட்டு இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ, டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய மிகப்பெரிய அழகான ஒரு லைஃப். இத நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, யாராவது பார்த்தா, "அப்பா அவன் 4 மணிக்கு எந்திரிச்சுருவான்ப்பா, 10 மணிக்கு தூங்கிருவான்ப்பா, அவன் இப்படி இப்படிதான்ப்பா சாப்பிடுவான், அவன் இதெல்லாம் ஃபாலோ பண்றான்னு" உங்கள பார்க்குற அத்தனை பேரும் உங்களோட ஹிஸ்டரிய சொல்ல முடியும். ஆனா, நம்ம 10 நாளைக்கு டயட் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லிருவோம். மறுபடியும் டயட் இருக்க மாட்டோம். கேட்டா டயட் இல்லன்னு சொல்லிருவோம். மறுபடியும் டயட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாரி திரும்பி திரும்பி கன்ஃப்யூஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, இவ இப்படிதான் சும்மா அது இதுன்னு ஸ்டார்ட் பண்ணுவா. எதுவும் உருப்படியா பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவிங்க வந்து நம்மள வந்து சொல்லுவாங்க. ஸோ, நம்ம டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னா, கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு கூட கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த எந்த ஒரு பாயிண்ட் உங்கள வந்து ரொம்ப பாதிச்சது, இல்ல நீங்க எது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு கூட எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ, நம்ம வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ப்ளீஸ் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.
அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய வந்து நம்ம வீடியோஸ் போட எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.